கிரவுண்ட் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு லியோ அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நேற்றைக்கு சிவி சண்முகம் அவர்கள் பேசும்போது என்ன சொல்றார் அப்படின்னா, நாங்கள் என்ன சொல்கிறோம், தோல்விக்கான காரணத்தை ஆராயறதுக்காக நாங்கள் செயற்குழு பொதுக்குழுவை தான் நாங்கள் கூட்ட சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு, ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கூட்டத்தை கூட்டின மாதிரி கூட்டிட்டு நீங்கள் உங்களோட பையனை அரசியலுக்கு வர வைக்க போகிறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. குடும்ப அரசியல் அதிமுகலையும் தொடர்றதா அப்படின்ற ஒரு கேள்வி பெரும்பாலும் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இப்போது அதிமுகவில் கிட்டத்தட்ட ஒரு 4 பெரிய தோல்விகள். 2019 நாடாளுமன்ற தேர்தல், 2021 நாடாளுமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், 2026 சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி வரலாற்றில் இந்த மாதிரியான தோல்விகளை சந்திக்கவே இல்லை. ஸோ அப்படிப்பட்ட பெரும் தோல்விகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கும்போது சந்திக்கும்பொழுது கட்சியில் அவருக்கு ஈக்குவலாக இல்லை அவரோட பவர்ஃபுல்லாக இருந்த ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது இருந்தவர்களாக இருக்காங்க. இப்போ எஸ்பி வேலுமணி ஆகட்டும், நத்தம் விஸ்வநாதன் ஆகட்டும், இன்னும் நிறைய பேர் எடப்பாடி பழனிசாமி எப்படி இருந்தாரோ ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது அதே லெவலில் இருந்தாங்க. ஸோ அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட நாங்கள் 8 வருடமாக எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் சிவி சண்முகமும் அப்படி சொல்கிறாரு, எஸ்பி வேலுமணி அவர்களும் சொல்கிறாரு, தங்கமணி அவர்களும் அதை சொல்கிறாங்க. அப்படி சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது நான் ஒரு டிசிஷன் எடுக்கிறேன்னா அந்த டிசிஷனால் வர விளைவுகளை நான் தான் பொறுப்பு. ஏன்னா நான் டிசிஷன் எடுத்தேன். இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கும் அது பொருந்தும். இப்போ அவர் ஒரு கால் எடுக்கிறாரு, பிஜேபி கூட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறார். 2024 எடுக்கிறாரு, திரும்ப பிஜேபி கூட கூட்டணின்னு சொல்கிறாரு, டிவிகே கூட கூட்டணி வேணான்னு சொல்கிறாரு. ஸோ இந்த முடிவுகள்லாம் முழுக்க அவராக எடுத்தது. எஸ்பி வேலுமணி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, கிட்டத்தட்ட 80-85 சீட்டுக்கு நான் டிவிகேக்கு உள்ளே கொண்டு வரலான்னு நினச்சேன், நான் இதை பற்றி பேசினேன், ஆனால் வேணாம் சொல்லிட்டாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்கிறார். ஆனால் ஒருவேளை நம்ம கூட்டணி வச்சுருந்தா அவங்களோட தனி பலம் என்னன்னே நம்மளுக்கு தெரியாமல் போயிருக்கும், அவங்கள நம்ம கைக்குள்ளே அடக்கி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டும் எஸ்பி வேலுமணி அவர்கள் சொல்கிறார். அப்படி சொல்லும்பொழுது எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கவே இல்லை. இல்லை நம்ம தனியாகவே நிற்கலான்னு சொல்லிட்டு தேர்தலை எதிர்கொள்கிறாங்க. சரி, தேர்தலை நீங்கள் எதிர்கொள்ளும்பொழுது உங்களுக்குன்னு ஒரு கட்டமைப்பு இருக்கணும், ஒரு ஊடக பலம் இருக்கணும், இல்லை அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும், இல்லை சோஷியல் மீடியாவிலையும் உங்களோட பலம் இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது எடப்பாடி பழனிசாமி 2021 2025 வரைக்குமே அமைதியாக இருந்தார். அவருக்கான ஒரு இமேஜை அவர் செட் பண்ணல. அதே போல் அவருக்கான எப்படி சொல்கிறேன், நான் தான் எதிர்கட்சி தலைவர், நான் ஒரு ஸ்ட்ராங்கான லீடர்ன்றதை அவர் ஃப்ரேம் பண்ணவே இல்லை. அப்படி எதுவுமே பண்ணாமல் 2025 நேராக எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள்கிட்ட கேட்டால் யார் ஓட்டு போடுவாங்க? ஓகேங்களா? நீங்கள் பரந்தூரில் போராட்டம் நடத்துறது போல, காட்டுப்பள்ளி துறைமுகத்தில் இந்த மாதிரி லேண்ட் எடுக்க போகிறாங்க, அதை பற்றி அங்கே போராட்டம் நடத்தலை. நீங்கள் ஒரு எதிர்கட்சி தலைவராக என்ன பண்ணுறக்கணும், அங்கெல்லாம் போயிருக்கணும், அந்த மக்களை சந்திச்சிருக்கணும். அப்போ தான் தமிழக அளவில் உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை வந்துடும். அந்த நம்பிக்கையை எந்த ஒரு போராட்டத்திலும் அவர் ஏற்படுத்தவே இல்லை. அட்லீஸ்ட் வேங்கை வயலுக்கு போயிருக்கணும். நீங்கள் ஸ்டாலின் அவர்கள் மேலே அவ்வளோ குற்றச்சாட்டு இருக்குது, ஆனால் திமுகலேருந்து யாரும் போல, அதே அதிமுகவிலேருந்து யாரும் போல. அதிமுகலேருந்து ஏன் போல? சரி, எதிர்கட்சி ஒரு தவறு செய்கிறாங்க, ஆளும் கட்சி ஒரு தவறு செய்கிறாங்கன்னா அதை நீங்கள் சரி செய்ய பார்க்கணும், இல்லை அந்த இஷ்யூவோட கவனத்தை உங்கள் பக்கம் திரும்ப பார்க்கணும். நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்களுக்கு கொஞ்சம் வலுவூட்டணும். ஆனால் நீங்கள் எதுவுமே பண்ணாமல் 2025 நாங்கள் தான் எதிர்கட்சி, நாங்கள் தான் தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி, 2 கோடி தொண்டர்கள் எங்கள் பக்கம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஓட்டு போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் யார் போடுவாங்க? போட மாட்டாங்க. ஸோ அந்த இடத்த தான் 2024 அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மாநாடு போடும்போது மிகப்பெரிய கூட்டம், காசு செலவு பண்ணாமல் இருந்தாங்க. மதுரையிலும் பெரும் கூட்டம், அவர் எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் பெரிய கூட்டம். ஸோ இதெல்லாம் 2 திராவிட கட்சிகளும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. ஒன்று அதை அப்பயே தடுத்துருக்கணும், அப்படி இல்லைன்னா அவரை மட்டுப்பட்டு இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவர் கூட நீங்கள் கூட்டணி வச்சுருக்கணும். எதுவுமே பண்ணாமல் அவர் ஒரு கட்டத்தில் வாழ்ந்து நின்ட்டார். அதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா எல்லாமே ஒரு காரணம். அவருக்கு ஒரு பெரிய ஹைப் கொடுத்தாங்க. ஓகேங்களா? ஆனால் மக்கள் லைக் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதுதான் கடைசி. அப்படி இருக்கும்போது எடப்பாடி பழனிசாமி விஜய் அவர்களை வளர்த்து விட்டார் ஒரு பெரிய லீடராக. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பண்ண தப்பு தான். அதை பண்ணிவிட்டு எனக்கு ஓட்டு போடுங்கன்னா யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட விஜய் அவர்கள் நல்லா பேசுகிறார், அவரோட அங்கே கூட்டம் அதிகமாக வருது, காசு கொடுக்காமல் வருது. இங்கே காசு கொடுத்தாலும் வரமாட்டாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கில் கொண்டு பார்த்தா ஈஸியாக விஜய் அவர்கள் வெற்றி பெற்றுட்டார். வெற்றி பெற்ற உடனே உங்களுக்கு ஒரு ஆஃபர் வருது, எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, பாஜகவை காட்டி விட்டுருங்க,
15 மினிஸ்டர்ஸ் வரைக்கும் தரேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் வருது. அந்த ஆஃபரை வேணாம், நான் திமுகவோட சேர்ந்து முதல்வராக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறார் எடப்பாடி பழனிசாமி. சரி, நீங்கள் திமுகவோட சேர்ந்து முதல்வர் ஆகுங்க, 5 வருஷம் வந்து நீங்கள் முதல்வர் பதவியில் இருப்பீங்க. 2031 எலெக்ஷன் வரும், நீங்கள் யாரை எதிர்த்து வந்து வாக்கு கேட்பீங்க மக்கள்கிட்ட போயின்னு ஒரு கேள்வி வருது. அதுக்கு வந்து அவரிடம் பதில் இல்லை. இதுதான் வந்து அந்த கட்சியில் இருக்கிற எம்பிக்கள் முன்னாள் அமைச்சர்கள் வந்து கேட்டிருக்காங்க. அதற்கும் பதில் இல்லை. ஆமாம், ஆனால் நான் முதலமைச்சர் ஆகுவேன், எல்லாம் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அவர் சொல்கிறார். ஸோ அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை. இன்னுமே வந்து நான் அந்த தோல்விக்கு வந்து பொறுப்பேற்கிறேன், இது குறித்து ஆராயப்படும், நிர்வாகிகள் வந்து புதிதாக நியமிக்கப்படுவார்கள், அப்படி இல்லைன்னா இளைஞர்களுக்கு வந்து அதிமுகவில் வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிருக்கணும். ஆனால் மாறாக கேபி முனுசாமி அவர்களை வைத்து அவர் என்ன பேசுகிறாருன்னா, இந்த மாதிரி மிதுன் அவர்களை வந்து முன்மொழிய வேண்டும், அவருக்கு பதவி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சியில் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதை வந்து எந்த ஒரு அதிமுக தோட்டமும் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கட்சியில் வந்து இயற்கையாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, அந்த கட்சியில் யார் வேணால் முதல்வர் ஆகலாம், யார் வேணால் பொதுச் செயலாளர் ஆகலாம், யார் வேணால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகலாம். ஸோ அதற்கான வாய்ப்புகள் அந்த கட்சியில் இருக்குது. இப்போ வந்து அந்த 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 ஒரு பெரிய விஷயத்தில் அது முடக்கப்படுது, அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிலைமை உருவாகுது. இப்போ மிதுன் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தால் அவர் தான் வந்து கட்சியோட அடுத்த தலைவராக இருப்பார், இல்லை பொதுச் செயலாளராக இருப்பார், இல்லை அது அடுத்த கட்சியோட எதிர்காலம் அவர் தான் அப்படி இருக்கும்போது நான் எதுக்கு வந்து அதிமுகவில் வேலை செய்யணும்னு ஒரு கேள்வி வருது. இதற்காக தான் கௌதமி அவர்கள், ஜி.கே. வாசன் அவர்கள்லாம் வெளியே போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கலாம். இல்லை, அதுவும் ஒரு காரணம்ன்றேன், ஓகேங்களா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வெளியில் வந்து பேசவே இல்லை அது வரைக்கும். வேறு ஏதோ வந்து உள்ளே போயிட்டுருக்கு. அவர் வந்து வெளியே வந்து எதுவுமே பேசலை. ஏன் பேசலை அப்படின்னு ஒரு கேள்வி வருது. அடுத்ததாக வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஏடிஎம்கே ஜெயிச்ச 47 தொகுதியில் வந்து 31 தொகுதிகள் வந்து பாமக போட்ட பிச்சை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவ்வளோ ஆக்ரோஷமாக விமர்சிக்க வேண்டிய காரணம் என்ன? சரி, அது வந்து ஓரளவு உண்மையும் கூட தான். ஏன்னா அதிமுகவும் பாமகவும் ஒரு நேச்சுரல் லைன்ஸ் சொல்லுவாங்க. அதிமுகவும் பாமகவும் கூட்டணியில் இருக்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஓட்டு வந்து கன்சல்டேட் ஆகும். இங்கே வட தமிழகத்தில் தான் அதிமுக அதிக அளவில் வந்து தொகுதியை வெற்றி பெற்றிருக்காங்க. குறிப்பாக எங்கே சொல்லலாம், தருமபுரி, திருவண்ணாமலை, அப்புறம் கடலூரில் வந்து சில தொகுதிகள், விழுப்புரத்தில், கள்ளக்குறிச்சியில் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி பெற்றிருக்காங்க. இதுக்கான காரணம் என்ன யாருன்னா பாமக வந்து ரொம்ப லோயலாக இருந்திருக்காங்க இந்த எலெக்ஷனில். இப்போ விசிகே வந்து திமுகவுக்கு லோயலாக இல்லை, அதுக்கு வந்து பெரிய காரணங்கள் இருக்குது. ஏன்னா தலித்துக்களுக்கு எதிரான அடக்குமுறை வந்து திமுக ஆட்சியில் மிகப்பெரிய அளவில் நடந்தது. பெரிதாக வந்து யாருமே வந்து தலித்துக்கள் வந்து ஸ்கோர் பண்ணலை. லைக் ஒரு பெரிய பொறுப்பிலோ இல்லை பதவியிலோ இல்லை பெரிய ஒரு பவர் சென்டராக வந்து திமுகவில் உருவாகலை. சரி, இதெல்லாம் வந்து திமுக வாக்குகள் அந்த பக்கம் போவதுக்கு காரணம். அந்த வாக்குகள் எல்லாம் வந்து தாவேக்காக்கு போச்சு. ஸோ இதுவே வந்து கொங்கு மண்டலம் வந்து எங்கள் கோட்டை, கொங்கு மண்டலத்தில் எங்களை வந்து வெற்றியே பெற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக இருந்தாங்க. 2011 வந்து அவங்க வெற்றி பெற்றாங்க, 2016 வெற்றி பெற்றாங்க, 2021 வெற்றி பெற்றாங்க. இப்போ வெற்றி பெற முடியல. அதற்கான காரணம் என்னென்னா, அங்கே இருக்கிற கொங்கு மக்களே வந்து உங்களை நம்பலை, அந்த சமுதாய மக்களே உங்களை வாங்கலை, அந்த பகுதி மக்களே உங்களை நம்பலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதுதான் வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ பாமக வந்து இல்லைன்னா கிட்டத்தட்ட 30 தொகுதிக்கு மேலே நீங்கள் வெற்றியை பெற்றிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுல வந்து உண்மை இருக்குது அப்படின்னு நான் கருதுகிறேன். இதற்கு வந்து பழனிசாமி தரப்பு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து எம்எல்ஏ சீட்டோட டிவிக்கில் போய் ஜாயின் ஆகிறதுக்காக தான் வந்து இவர் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு, ஒரு அதிமுகக்குள்ளே ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவரை வந்து வம்படியாக வந்து நாங்கள் கட்சி விட்டு நீக்கணும் அப்படிங்கிறத அவரோட குறிக்கோள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது எப்படி பாருங்க? இல்லை, இப்போது தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு அளித்தார் சி.வி. சண்முகம், எதுக்கு அவரை வந்து கட்சியை விட்டு தூக்கலை அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. இப்போ இவ்வளோ நாளும் வந்து எடப்பாடி பழனிசாமி மேலேயும் அதிமுக மேலேயும் ஒரு அனுதாபம் இருந்தது. என்ன அனுதாபம்னா, இவங்களாம் பொதுச் செயலாளரை மீறி போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனுதாபம் வந்தது. அது எங்கே உடையுதுன்னா, மிதுனை வந்து கொண்டு வர்றதுக்கு தான் இவங்க எல்லாத்தையும் தூக்குனாரு. அப்போ மிதுன் அவங்க தன் மகனுக்காக, தன் குடும்பத்துக்காக எடப்பாடி பழனிசாமி என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து அதிமுகவில் உருவாகி கொண்டிருக்கிறது. ஸோ அதற்காக தான் வந்து இங்கே இருக்கிற முன்னாள் அமைச்சர்களை சி.வி. சண்முகம் அவர்கள் வந்து அனுப்புகிறாரு, எஸ்பி வேலுமணி அவர்கள் வந்து போகிறாரு, தங்கமணி அவர்கள் போகிறாரு, ஏற்கனவே வந்து கடம்பூர் ராஜு போயிட்டாரு, பாலகங்கா போயிட்டாரு, வெள்ளமணி நடராஜன் அவர்கள் வந்து ஓபிஎஸ் கூட இருந்தார், அவரு போயிட்டாரு, செங்கோட்டையன் போயிட்டாரு, விஸ்வநாதன் எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு, சரி நீங்கள் எல்லாத்தையும் அனுப்புகிறீங்க, இவங்களை எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு நீங்கள் வந்து அவுட்புட் காட்டினாங்கள எடப்பாடி பழனிசாமி கூட இருக்கவங்க எல்லாமே சொல்லியிருக்காங்க, சசிகலா அவர்களை வந்து சேர்த்துக்கலாம், தினகரன் அவர்களை வந்து சேர்த்துக்கலாம் இந்த எலெக்ஷனுக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப அடமண்டாக இருந்துக்கிட்டார். இங்கே அடமண்டாக இருந்தீங்கன்னா
லைக் அதுக்கான அவுட்புட்டை காட்டணும், வெற்றியை வந்து காட்டிடுவோம். நீங்கள் ஏன் காட்டல? ஸோ அதுதான் உங்கள் மேலே எழுது. அப்போ இனிமேலும் வந்து நாங்கள் உங்களை எப்படி நம்புறது? நீங்கள் உங்கள் நலனுக்காக சில முடிவுகளை எடுக்கிறாங்க, அதுக்காக அந்த கட்சி அழியக்கூடாதுன்னு அவங்க பேசுகிறாங்க. இதில் தவறு எதுவும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததாக வந்து முன்னாள் எம்எல்ஏ அதிமுக முன்னாள் எம்எல்ஏ இருக்கக்கூடிய மரகதம் குமரவேல் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் நின்ன தொகுதியில் என்னை தோக்கடிக்கிறதுக்காக வந்து திமுக கிட்ட இருந்து அதிமுக காசு வாங்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது போக எம்பி சீட்டுக்கு வந்து 20 கோடி ரூபாய் கொடுத்து தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. ஸோ அதிமுக தோக்கிறதுக்காகவே டிஎம்கே கிட்ட இருந்து காசு வாங்கியிருக்கு அப்படின்ற ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை எப்படி பாருங்க? இல்லை, நிறைய இடங்களில் வந்து அது நடந்துருக்கு. ஓகேங்களா, நம்ம வந்து அதை வந்து எப்படி சொல்கிறது, ஒதுக்கி வீடு போட முடியாது. எலெக்ஷன் எப்போல்லாம் நடக்குதோ அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கும். ஆளுங்கட்சிக்காரர்கள் வந்து பணம் கொடுத்து வந்து எல்லாத்தையும் சரி செய்ய பார்ப்பாங்க. அதை மீறி வெல்வது தான் வந்து தேர்தல். அது வந்து இப்போ ஸ்டாலின் அவர்கள் தோக்கலையா, ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு யாரும் சொல்லிருக்க மாட்டாங்க. என்னென்னா அதிருப்தி இருக்குது, நான் எதுவும் உனக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு. அங்கே மரகதம் குமரவேல் அவர்கள் வந்து பணம் அதிமுக தரப்புலேருந்து வாங்கியிருக்கலாம், மாவட்ட செயலர்கள் வாங்கியிருக்கலாம், இல்லை மேலேருந்து கூட யாருனா வாங்கிக்கலாம், நம்மளுக்கு தெரியல. அதை தாண்டி மரகதம் குமரவேல் ஏன் அங்கே வெற்றி பெறாங்கன்னா, மரகதம் குமரவேலோட கணவர் வந்து நல்லா கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடியவர், எல்லாத்துக்கும் ரொம்ப பரிச்சயமான ஒரு ஆள். அதை தாண்டி வந்து பாமகவும் வந்து ஒன் ஆஃப் த டூல் அங்கே வெற்றி பெறுவருக்கு, மரகதம் குமரவேல் வெற்றி பெறுவருக்கு. அவங்க ஏன் போனாங்கன்னா, கட்சியில் இனிமேல் எதிர்கால கடம்பூர் ராஜு அவர்களே வந்து போகிறாருன்னா, மரகதம் குமரவேல் அவர்கள் போகிறதுல வந்து பெருசாக நான் எதுவுமே பார்க்கல. ஸோ அவர்கள் சொல்லதுலேயும் உண்மை இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தது அதே மேடையில் பேசக்கூடிய ஆதவர்களா என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து அந்த கூட்டத்தில் வந்து 2000 பேருக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணியிருந்தாங்க டிவிகேல மாற்று கட்சியிலேருந்து. அதில் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஏடிஎம்கேலேருந்து நீங்கள் வந்து இங்கே சேர்ந்துட்டீங்க அப்படின்னு நினைக்காதீங்க, இதுதான் வந்து உங்களோட தாய் கழகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏடிஎம்கே டிவிகே வேறு இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாரு. ஸோ ஏடிஎம்கே தான் டிவிகேவா? இல்லை, டிவிகே வந்து ஒரு நவீன ஏடிஎம்கே அப்படி தான் பார்க்கணும். அங்கே எம்ஜிஆர் இருந்தார், இங்கே விஜய் இருக்கார். அங்கே வந்து திமுகவில் வந்து நிறைய பேர் வந்து அதிமுகவில் சேர்ந்தாங்க. டிவிகேல வந்து அதிமுகவில் வந்து நிறைய பேர் டிவிகேல வந்து சேர்ந்துருக்காங்க. ஸோ அப்படி தான் பார்க்கணும். ஸோ அதிமுகவுக்கு வந்து பெருசாக கொள்கை வந்து எதுவுமே இல்லை. பட் அவங்க என்னென்னா டிஎம்கே வந்து எதை ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை தான் டிவிகேவும் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ அதிமுக என்ன ஃபாலோ பண்ணாங்களோ அதே தான் வந்து டிவிகேவும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஒரு கடவுள் மறுப்பை வந்து டிஎம்கேல இருக்கவங்கலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க, அதிமுகவில் அப்படி பண்ண மாட்டாங்க. பட் டிவிகேல வந்து அதை பண்ணுறாங்க. கடவுள் மறுப்பை வந்து யாரும் பேசலை. இப்போ எம்ஜிஆர் அவர்கள் வந்து கோயிலுக்கு போவார். இப்போ மூகாம்பி கோயிலுக்கு வந்து செல்வி ஜெயலலிதா போயிருக்காங்க, விஜய் அவர்களும் போயிருக்காரு, திருச்செந்தூர் கோயிலுக்கு போயிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கடவுள் மறுப்பும் இல்லாமல் அதே போல் மூட நம்பிக்கை பழக்கத்தையும் வந்து அவங்க வரவேற்கலை. ஸோ நாங்கள் வந்து ஒரு மதசார்பற்ற ஒரு கட்சியாக இருப்போம், அதே போல் மத நல்லிணக்கத்தை வந்து ஊக்குவிப்பேன்னு சொல்லிட்டு டிவிகே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அதை ஒரு நவீன அதிமுக என்று நான் அழைக்கிறேன். இல்லை, இது வந்து அதிமுக இருந்தால் டிவிக்கேனால அரசியல் பண்ண முடியாதுங்கிறதுக்காக வந்து அதிமுக கபலீகரம் செய்ய இந்த மாதிரி பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, ஒரு கட்சி வளர்னா என்ன வேணால் பண்ணுவாங்க. இப்போ வந்து பெஞ்சமின் அவர்கள் அதிமுகலேருந்து அங்கே போய் சேரலையா? சரி, ஒரு கட்சி வளர்றதுனா வந்து கபலீகரம், ஏதாவது ஒரு கட்சி கபலீகரம் செஞ்சு தான் ஆகணும். இப்போது பிஜேபி வந்து சென்ட்ரலில் பண்ணலையா? பிஜேபி எத்தனை கட்சிகளை அழிச்சிருக்காங்க? டிஎம்கே வந்து எத்தனை பேரை வந்து அடிச்சிருக்காங்க? அந்த மாதிரி எத்தனை பேரை வந்து ஜாதி கட்சியை அழிச்சிருக்காங்க தெரியுமா? இப்போ விஜயகாந்தை வந்து அதிமுக என்ற கட்சியை வந்து முழுங்கலையா செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும்போது? இப்போ மதிமுகவை வந்து திமுக வந்து அந்த மாதிரி காலி பண்ணலையா? ஸோ அது வரலாறு நடுக்க வந்து நிற்கணும், அதை வந்து யாராலும் தடுக்க முடியாது. இப்போ அதிமுகவுக்கு போகாமல் டிவிகேக்கு வராங்கன்னா இதில் இந்த கட்சியில் வந்து ஸ்கோப் இருக்குது, ஒன்று ஒரு 20 வருஷத்துக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் உள்ளே வராங்க. ஸோ அதுக்காக வந்து ஒரு அந்த கட்சியை கபலீகரம் செய்யுது அப்படின்னு நான் பார்க்க முடியாது. அந்த கட்சியில் பிடிக்கலன்னு அங்கேருந்து இங்கே வராங்க. இப்படி வந்தவங்களையும் வந்து ராஜினாமா பண்ணிட்டு தான் உள்ளே வர சொல்கிறாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் உள்ளே வர சொல்ல ராஜினாமா பண்ணிட்டு வாங்கினாங்க. 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டு போயிருக்காங்க. இதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து நேற்றைக்கு பேசக்கூடிய ஐயுஎம்எல் தலைவர் ஷாஜகான் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த 50 வருஷத்துக்கு வந்து டிவிகே தான் இருக்கும், டிஎம்கே இனிமேல் ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இவர் இந்த கூட்டணிக்கு வந்து சப்போர்ட் பண்ண விதமாக என்ன சொல்லியிருந்தாருன்னா, நாங்கள் வெளியிருந்து தான் ஆதரவு தெரிவிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இப்படி பேசுறதுக்கான காரணம் என்ன? இப்போது ஐயுஎம்எல் வந்து அமைச்சரவையில் இருக்காங்க, விசிகேவும் இருக்காங்க, காங்கிரஸும் இருக்காங்க. இதுவே டிவிகே இடத்துல டிஎம்கே இருந்தால் உங்களுக்கு அமைச்சரவையில் இடம் கொடுத்துருப்பாங்களா? கண்டிப்பாக கொடுத்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அவங்க வந்து ரியாலிட்டியை புரிஞ்சுருக்காங்க. ஸோ விஜய் அவர்கள் வந்து மேடையில் பேசினார், அதிகார பகிர்வு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல்
எல்லாத்துக்கும் அமைச்சர் கொடுத்தாங்களா? காங்கிரஸுக்கெலாம் 2 அமைச்சர் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதே போல் விடுதலை சிறுத்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் ஐஎம்எல் வந்து பெரிய கட்சியே இல்லை. நிறைய பேருக்கு ஐஎம்எல்லே தெரியாது. ஒரு இஸ்லாமிய கட்சின்னு ஒன்று தெரியும். பட் ஐஎம்எல் வந்து இந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு பாப்புலர் ஆகிறது காரணமே வந்து டிவிகே தான். அவங்களும் வந்து அமைச்சரவையில் இடம்பெறுறாங்க. அவர் சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, திமுக வந்து அழுத்தம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்கிறாரு. அதை தாண்டி திமுக வரலாறு நெருக்க வந்து கூட்டணி இல்லாமல் வெற்றி பெற்றதே இல்லை. அவங்க எல்லா தேர்தலையும் வந்து கூட்டணி வச்சே ஆகணும். இப்போ 2016 நமக்கு நாமேன்னு சொல்லிட்டு ஒரு நடைப்பயணம் போனார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ வந்து பெரிய கட்சிகள் யாரும் கூட்டணி இல்லை, சிறு சிறு கட்சிகளோடு தான் கூட்டணி வச்சார். அப்போ அவங்களால வெற்றி பெற முடியல. அப்போ தான் அவங்க ரியலைஸ் பண்ணுறாங்க என்னென்னா, நம்மள தனியாக நின்னா வெற்றி பெற முடியாதுன்னு சொல்லி தான் 2021 ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்குறாங்க. ஸோ அதன் பிறகு தான் 2019 அது வெற்றி பெறுது, 2021 24 வரைக்குமே வெற்றி பெறுது. 2026 வந்து வெற்றி பெற முடியல. ஏன்னா அந்த ஆன்டி பிஜேபி பாலிடிக்ஸ் வந்து தமிழ்நாட்டில் எடுபடலை அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்க. அதன் பிறகு தான் டிவிக்கு ஆட்சிக்கு வருது. இப்போ அடுத்தது வந்து சிங்கப்பெண் திட்டம் வந்து கொண்டு வந்ததுக்கப்புறமா அதை அவங்க நிறைய பேரை வந்து அரெஸ்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ரீல்ஸாக போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதை குறிப்பிட்டு இபிஎஸ் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நேற்றைக்கு வந்து ஒரு 3 வயசு குழந்தைய வந்து பாலியல் பலாத்காரம் செய்து முள்வெளியில் தூக்கி வீசி போனாங்க. அவங்க இன்றைக்கி இறந்துட்டாங்க. ஸோ இவங்க இந்த சிங்கப்பெண் வந்து சரியாக வேலை செய்யலையா, இல்லை அவங்க கொண்டு வந்த திட்டம் வந்து ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி ஒரு குற்றம். சிங்கப்பெண் திட்டம் வந்து கிராமப்புறங்களில் செயல்படுதா இல்லைன்னு தெரியல, நகர்ப்புறங்களில் மட்டும்தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரியான பாலியல் ரீதியான துன்புறுத்தல்கள்லாம் எல்லா ஆட்சியிலுமே வந்து பெண்களுக்கு நடக்குது. அதை நான் நியாயப்படுத்தவும் இல்லை. அதே சமயம் வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ அப்படி நடக்குது டிவிக்கு ஆட்சியிலையும் சொல்லிட்டு நடக்குதுன்னு வச்சிங்களேன், அதுவும் வந்து நடக்காதவாறு டிவிக்கே வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எடுக்காமல் இருக்காங்களே டிவிக்கே தரப்பு. இந்த மாதிரி நடக்குது அப்படின்ற மாதிரி ஒரு போய் கேள்வி கேட்டால் கூட இன்னும் நாங்கள் வந்து 1 மாதம் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு விமர்சிக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு உங்களோட ட்ரையல் பீரியட் முடியறதுக்குள்ளே இங்கே தமிழகத்தில் ஏகப்பட்ட பேர் பெண்கள் வந்து பாதிக்கப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது உங்கள் பதில்? இல்லை, பாதிக்கப்படுவாங்க தான். பட் அது ஒரு தனிநபர் இடையே நடக்கும் குற்றங்களும் வந்து நடக்கக்கூடாது, தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு காரணம் வந்து போதைப்பொருள். இன்னுமே வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் வந்து போதைப்பொருளால் நிறைய பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. அதனால் நிறைய குற்றங்கள் நடக்கப்படுது. அது எதிர்காலத்தில் சரி செய்யப்படும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து தொடர்ந்தால் இதுவும் வந்து திமுக ஆட்சி மாதிரியே மாறும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். பட் அவங்க நடக்காதவாறு தடுப்பாங்க, நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்ததான் வந்து அந்த இதை பேசக்கூடிய மீடியாக்கள் கூட வந்து பெரும்பாலும் இதை பற்றி பேச மாட்டாங்களே. இந்த மாதிரி நிறையா பாலியல் விஷயங்கள்லாம் நடக்குது, ஆனால் இல்லை பேசுகிறாங்களே. மீடியாக்களில் வந்து நியூஸ் கார்டாக வருது, பிரேக்கிங்காக போடுறாங்க, நிறைய எக்ஸால விவாதங்களாக வந்து எடுத்துக்க மாட்டேறாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விவாதங்களாக வந்து திமுக ஆட்சியில் எடுத்தாங்களா? இல்லை, அவங்க வேண்டாம் தானே இவங்களுக்கு கொண்டு வந்துருக்கும். இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, பட் அது ஊடகங்கள் எடுக்கலாம், நம்ம ஊடகங்கள் தான் போய் கேட்கணும். ஓகேங்களா? ஏன் எடுக்க மாட்டாங்கன்னு தெரியல. அங்கே கண்ட்ரோல் செய்யப்படுதா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லை, அப்படி நான் ஃபீல் பண்ணேன். கண்ட்ரோல் செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணல. பட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்கக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது யாரும் வந்து விரும்ப மாட்டாங்க. ஐயோ இது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நடக்குதுன்னா அது நடக்காதவாறு வந்து எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். பார்க்கலாம், நிறைய விஷயம் நம்மளோட பகிர்ந்துட்டீங்க.